நடிகை அனுபமா பரமேஸ்வரன் தன்னுடைய காதல் தோல்வி பற்றி முதலாக பேசியிருக்கிறாங்க. அதில் பல திடுக்கிடும் தகவல்களை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட பல்வேறு மொழி படங்களில் நடித்து தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்கிறவங்க நடிகை அனுபமா பரமேஸ்வரன். தமிழில் நடிகர் விக்ரமுடைய மகன் துருவ் விக்ரமுடன் இணைந்து பைசன் திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி அனுபமா பரமேஸ்வரன் சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்திருந்த ஒரு பதிவு ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்குது. மன அமைதிக்காக சில பாதைகளை விட்டுட்டு மீண்டும் தன்னையே கண்டறிந்ததா அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பதிவை பார்த்த பலரும் அனுபமாவுடைய காதல் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலான்னு கூறி வந்த நிலையில மலையாள யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்த அனுபமா பரமேஸ்வர் கடந்த கால அனுபவங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. சமூக வலைத்தள பதிவு திடீர்னு ஒரு நாளில் ஏற்பட்ட உணர்ச்சியுடைய வெளிப்பாடு இல்லை. அதுக்கு பின்னாடி 2 வருஷமா எனக்கு இருந்த வலியும் மன உளைச்சலும் தான் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நான் ரொம்பவே பாதிக்கப்பட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வர்றதுக்கே எனக்கு ரொம்ப காலம் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் எதிர்கொண்டது வெறும் காதல் பிரச்சனை கிடையாது, உளவியல் ரீதியெல்லாம் துன்புறுத்தலை அனுபவிச்சேன். சிம்பிளா சொல்லணும்னா அந்நியனோட இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் ரெமோவா இருப்பாங்க, அதுக்கப்புறமா அந்நியனா மாறிடுவாங்க, அதுக்கப்புறமா அம்பி போல மாறிடுவாங்க. காதல் உறவுல இருந்த முழுமையான நம்பிக்கையையும் தனிப்பட்ட காயங்கள் அதோடைய பலவீனங்களை அனுபமா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆரம்பத்துல சில விஷயம் அன்பு அக்கறையா தான் தோணும், ஆனா காலப்போக்குல அதே விஷயம் கட்டுப்பாடா மாறிடும். எக்ஸாம்பிளுக்கு அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடும்போது பாராட்டுவாங்க. ஆரம்பத்தில் அது சந்தோஷமாக இருக்கும், ஆனால் தொடர்ந்து அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸையே நம்ம போட தொடங்கிடுவோம். அதுக்கப்புறமா என்ன ட்ரெஸ் போடணும் அப்படின்றத அவங்க கிட்ட கேட்குற ஒரு சிச்சுவேஷன் உருவாகிரும். இந்த மாதிரி விளக்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் தொடங்கிய மாற்றம் அவங்களுக்கே தெரியாமல் தன்னுடைய சொந்த விருப்பங்கள் முடிவுகளையும் மாற்றியதா அனுபமா ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருக்கிறாங்க. லவ் பண்ண கொஞ்ச நாள்லேயே அந்த நபருடைய குடும்பத்தினருக்கு தன்னை அறிமுகப்படுத்தினாங்க. 2 ஃபேமிலியும் சந்திச்சு பேசிக்கிட்டோம். திருமணம் நிச்சயதார்த்த பேச்செல்லாம் ரொம்பவே சீக்கிரமாக தொடங்கிட்டோம். லவ் ஸ்டார்ட் ஆன 3 மாதத்துலேயே நிச்சயதார்த்தத்தை எங்கே வைக்கலாம், எத்தனை பேர் கலந்து கொள்ளலாம் அப்படின்ற விஷயமெல்லாம் பேசிட்டோம். என்கேஜ்மெண்ட்டை நான் பல முறை தள்ளி போட்டிருக்கேன். இது கரெக்டான டைம் இல்லை, இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். 2 பேருக்குமே ஃப்யூச்சர் இருக்கிறத பற்றி யோசிக்க வயசும் டைமும் இருப்பதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அனுபமாவுடைய வெளிப்படையான பேட்டி சமூக வலைத்தளத்தில் பேசும் பொருளாகியிருக்கு. அவரது பழைய பதிவும் அவங்க கூறிய தகவல்களும் ரசிகர்கள் துருவ் விக்ரம சொல்றாங்களா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் அவங்க இல்லைன்ற கருத்துக்களையும் பதிவிட்டு வராங்க.